ஏமா நிக்கி நிக்கி நல்லா குளிருது என்னம்மா? ஆமாம்மா நல்லா கூலிங்காக இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. வெயில் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா கூலிங்காக நல்லா இருக்கும் கிளைமேட். இப்படி இந்த குளிரே என்னால் தாங்க முடியல டி. ஏம்மா இதெல்லாம் என்ன குளிர்? குளிரே இல்லைம்மா. வெயில் நேரத்தில் இது கொஞ்சம் நமக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இதே வேணா நவம்பர் டிசம்பர்லாம் வந்தோன்னா இங்கே உறைஞ்சி போயிடுவோம் பார்த்துக்கோங்க. ஏன்க்கா கருத்தம்மாக்கா நல்லா கூலாக இருக்குது பார்த்தீங்களா? குளிருதில்ல? உங்களுக்குலாம் குளிர் இல்லையா? ஏமா குளிரவும் இல்லை ஒன்றும் செய்யலை, பேசாம கிடமா. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எல்லாத்தையும் எடுத்து பேசுறீங்க. எனத்தை எரிஞ்சு பேசுகிறேன், ஒன்றுத்தையும் எடுத்து எரியலை. சும்மா கடை, என் பேச்சே அப்படித்தான். சரி இது என்ன பொம்பளை இந்த வாரத்துக்கு வருது? நல்லா பேசி பழகிக்கலான்னு பார்த்தா இந்த இது மூஞ்ச காட்டுது மூடி. ஏய் பரமோ, கிளைமேட் நல்லா இருக்கு பாத்தியா? செமையா இருக்குடி, நல்லா ஜாலியா இருக்குண்ணா. நானே இங்க குளிர் தாங்க மாட்டாப்ல கஷ்டப்பட்டு இருக்கேன், இவருக்கு ஜாலியா இருக்காம்ல. ஏடி இதெல்லாம் ஒரு குளிரா உனக்கு? நம்ம ஊர்ல நம்ம வெக்கையில கலந்ததுக்கு இங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? பேசாம வேலையை வேணா மாத்தி இங்க வந்துடுறீங்களா? நம்ம வருஷம் ஃபுல்லா இங்கே இருந்துக்கலாம். ஏடி கொடைக்கானல்ல நம்மளால இருக்க முடியுமா? அந்த ஏப்ரல் மேல தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நேரம்லாம் நம்மளால இங்க இருக்க முடியாது, குளிர் தாங்க முடியாது நம்மளால. அப்புறம் ஏன் சொல்றீரு? பேசாம கிளம்பியா? ஏட்டி கிரிஜா நல்லா சுற்றி பார்த்துக்கோட்டி. அப்புறம் வீட்டில் வந்துட்டு நான் அதை சரியாக பார்க்கல இதை சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு கிடப்ப. அப்புறம்லாம் மறுபடியும் வர முடியாது. மறுபடியும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலை. அதனால் நல்லா சுற்றி பார்த்துக்கோ சரியா? சரிங்க. இப்போ சரியா சுற்றி பார்க்கணும்னு சொன்னோட மறுபடியும் கூட்டு போயிருவீராக்கும். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீரு. ஏட்டி நல்லா பார்த்துக்கொண்டு தானட்டி சொன்னேன், அதுக்கு ஏன்ட்டி இந்த வாரத்துக்கு வர்ற? நான் என்ன சண்டையாக போட்டுட்ருக்கேன் உங்ககிட்ட? பேசாம கிளம்பியா? சை, இவ என்ன வர வர நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறா. குரூப்பாக அலையிறப்பயே நினச்சேன் இப்படி தான் இருப்பான்னு. வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக தான் வருது இவளுக்கு. நான் ஏசி போட்ட மாதிரி காற்று சில்லுன்னு வருது. இங்கே கொஞ்சம் பாயை விரித்து தூங்கினா தூங்கிடலாம் போல நல்லா. ஏம்மா வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாம கிடமா. எங்கே போனாலும் உங்களுக்கு காற்றடிச்சா போதும், நல்லா பாய் போட்டு படுத்தா தூக்கம் வரும், கட்டில் போட்டு படுத்தா தூக்கம் வரும்ன்றீங்க. இப்போ என்னட்டி சொல்லிட்டேன் இந்த வாரத்துக்கு வர? இங்கே பாய் போட்டு படுத்தா நல்லா இருக்கும் தானட்டி சொன்னேன். அதுக்கு ஏன்ட்டு இவ்வளோ கோவப்படுத? கோவப்படலாமா சொல்கிறேன். வந்தால் ஒரு இடத்துக்கு நம்ம பொது இடத்துக்கு வரனா கொஞ்சம் டீசெண்டாக நடத்துக்கோங்களேன். ஆமாம், நான் வளர்த்தது இப்போ என்ன கேள்வி கேட்குற நிலமையில நிற்கிது. என்ன செய்ய ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க எல்லாம் போகலாம். எவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே நிற்கிறது? கூட்டமும் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் தலைவர் வேற நம்மளை தேடிக்கிட்டு கிடப்பார். அதனால் நம்மளே அவர் தேடுறதுக்குள்ளே போயிடுவோம். நெட்டவழி இன்னும் ஆளாவே காணோம். தெரியலையேட்டி. அவள் போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொன்னால் அவள் புருஷன் கூட சேர்ந்து வேற எங்கேயும் போயிட்டாளான்னு தெரியலையே. அக்கா அவள்கிட்ட தானே என் பிள்ளைய நான் விட்டு வந்தேன். அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்குருவா சொன்னேன், ஆளை காணமேன்ட்டு.